காமன்வெல்த் போட்டியில் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் தமிழக வீரர் பிரவீன் சித்திரவேல் வெள்ளி வென்றார். மற்றொரு தமிழக வீரரான செல்வபிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை. காமன்வெல்த் தொடரில் இன்று ஒரே நாளில் 2 தங்கப் பதக்கங்களை வென்றது இந்தியா. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டையில் ஜெய்ஸ்மின் லம்போரியா, 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தி ஆகியோர் தங்கம் வென்று அசத்த. காமன்வெல்த் போட்டியில் பாரா ஆடவர் குண்டு எறிதலில் இந்தியாவிற்கு 2 பதக்கங்கள். சோனம் ராணா தங்கமும் சுபம் ஜூயல் வெள்ளியும் வென்று அசத்த. ஐம்பத்து 5 கிலோ ஆடவர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு வெள்ளிப் பதக்கம். இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரரிடம் வெற்றி வாய்ப்பை இழந்ததால் இந்தியாவை சேர்ந்த ஜடுமணி சிங் வெள்ளிப் பதக்கம் வென்றார். கர்நாடகாவின் கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 5000 கன அடி தண்ணீர் திறப்பு. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 15,675 கன அடி வந்து கொண்டிருப்பதால் தகவல். கேரள மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இடுக்கி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாக இருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கம். கர்நாடக மாநிலம் தர்மஸ்தாலாவில் ஆறுகளின் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். கரையோர பகுதியில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அரபிக்கடலில் கடும் சீற்றத்துடன் காணப்படும் கடல் அலைகள். கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்ட படகு கடலில் கவிழ்ந்ததால் மக்கள் அச்சம். கர்நாடகாவில் அணைகள் வேகமாக நிரம்பி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தகவல். அதிக நீரை தேக்கி வைத்தால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவோம் என்றும் எச்சரிக்கை. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் குரல் எழுப்பும் விவகாரம். அனைத்து கட்சிகளோடு பேசி சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து ஆராயப்படும் என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அறிவிப்பு. தமிழக முதல்வரை வரவேண்டாம் என சொல்லிவிட்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து ஒற்றுமையை நிரூபித்து விட்டது கர்நாடக அரசு. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது எப்போது, முடியுமா முடியாதா என முதல்வர் விஜய்க்கு மு.க. ஸ்டாலின் பகிரங்க கேள்வி. தமிழகத்திற்கு தண்ணீர் தர மாட்டேன் என திட்டவட்டமாக கூறிய கர்நாடகத்துடன் சட்ட ரீதியாக போராடியதுதான் நாம் பெற்ற படிப்பினை. இதையெல்லாம் மறந்துவிட்டு தனி ஆவர்த்தனம் செய்ய போவதாய் நினைத்து இன்றைக்கு முதல்வர் தனித்து விடப்பட்டதாக மு.க. ஸ்டாலின் விமர்சனம். கர்நாடகத்தில் காங்கிரஸ் மட்டுமல்ல, எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்கிற நிலைப்பாட்டில் தான் உள்ளனர் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனையில் மத்திய அரசு தான் ஒரு முடிவெடுக்க முடியும் என்றும் விளக்கம். இன்டர்ஸ்டேட் இஷ்யூல அங்க காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஒரே முடிவு தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாது. அங்க காங்கிரஸ் இருந்தாலும் யார் இருந்தாலும் அங்க அவங்களுடைய ஒரே முடிவு ஒன்று என்ன இருக்கு, ஒருமித்த கணத்தாக நீங்க தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே தீர்வு உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசு இன்டர்ஸ்டேட் இஷ்யூல இந்த மாதிரியான வாட்டர் இஷ்யூல ஒரு சரியான கொள்கை எடுக்கணும். காவிரியில் நீர் பெற உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர எடுத்துள்ள முடிவு தாமதமானது என்றாலும் சரியான நடவடிக்கை என பாமக தலைவர் அன்புமணி பாராட்டு.
மத்திய அரசும் கர்நாடக அரசும் செய்யும் கூட்டுச்சதியை உரிய தரவுகளோடு கொண்டு செல்லவும் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சென்னைக்கு வந்த நிலையில் அவரை காண உச்சி வெயிலில் சாலையோரம் காத்திருந்த மாற்றுத்திறனாளி. காரில் இருந்து இறங்கிய ராகுல் காந்தி மாற்றுத்திறனாளி கண்ணீரோடு ஆறத் தழுவி நிகழ்ச்சி. நினைத்தால் உனை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ. யாரோ யாரோ நீ. தமிழர்கள் யாரும் தொகுதி மறுவரையறை ஆதரிக்க கூடாது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்த தொகுதி மறுவரையறையை ஆதரிப்பவர்கள் தமிழ்நாட்டின் எட்டப்பர்கள் எனவும் காட்ட Etappan is basically symbolic of the betrayal of the people of Tamil Nadu. Anybody who supports delimitation is betraying Tamil Nadu, is betraying the future of Tamil Nadu, is allowing the RSS and BJP to attack the people of Tamil Nadu and the future of Tamil Nadu. சென்னை விமான நிலையத்திற்கு வந்த ராகுல் காந்தியை சந்திக்கும் முயற்சியில் முண்டியடித்த காங்கிரஸ் தொண்டர்கள். ராகுல் கார் பின்னால் ஓடிச் சென்ற முதியவர் ஒருவரை காவலர் கையை பிடித்து இழுத்து கீழே தள்ளிவிடும் காட்சி வைரல். மாமல்லபுரத்தில் காங்கிரஸ் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அழைத்து வரப்பட்ட பெண்கள் அடையாள அட்டை இல்லை என கூறி வெளியேற்றம். கூட்டத்திற்கு வந்தால் பணம் தருவதாக சொல்லி அழைத்து வந்துவிட்டு தற்போது வாசலிலேயே நிறுத்திவிட்டதாகவும் பெண்கள் குமுறல். தமிழ்நாட்டிற்கான 4466 கோடி ரூபாய் வரி பகிர்வு தொகையை விடுவித்தது மத்திய அரசு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு 19,208 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,845 கோடி ரூபாயும், மத்திய பிரதேசத்திற்கு 8,010 கோடி ரூபாயும் விடுவிப்பு. மாற்றுக் கட்சியில் இருந்து ஏராளமானோர் அமைச்சர் ஆனந்த் முன்னிலையில் தாவேகாவில் இணையும் விழா. மரகதம் குமரவேல் ஏற்பாட்டில் அதிமுகவிலிருந்து விலகிய 500க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் இணைந்தனர். ஊழல் செய்தும் மற்றவர்களின் பணத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் கட்சி நடத்த மாட்டோம், ஆட்சி நடத்த மாட்டோம். அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஒழுக்கத்துடன் இருக்கிறோம். தவறு செய்தால் உடனே முதல்வர் தண்டிப்பார் என அமைச்சர் ஆனந்த் பேச்சு. நன்றி கடனாக இருப்போம். மக்களுக்கு சேவை செய்வதை மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் ஊழல் செய்தோ மற்றவர்கள் பணத்தை எடுத்தோ எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் கட்சியும் நடத்த மாட்டோம், ஆட்சியும் நடத்த மாட்டோம். அப்படி நாங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் எங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பது நாங்கள் எங்களை எல்லோரும். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் மீண்டும் ஆஜராகி கையெழுத்திட்டார் செந்தில் பாலாஜி. கடந்த 2 நாட்களாக காவல் நிலையத்தில் கையெழுத்திடாமல் இருந்த நிலையில் இன்று செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் மீண்டும் ஆஜர்.
மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு வழக்கு போடுவதில் மட்டுமே தாவேக அரசு கவனம் செலுத்துவதாக செந்தில் பாலாஜி விமர்சனம். எத்தனை வழக்குகள் போட்டாலும் சட்டப்படி நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் உறுதி. ஆக்கப்பூர்வமான அரசு என்றால் மக்களுடைய அடிப்படை தேவைகளை, கோரிக்கைகளை, மக்களுடைய குறைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த பணிகளில் கவனம் செலுத்தாமல் வழக்குகள் போடுவதிலே இந்த அரசு, தாவேக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. சட்டப்படி எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி, இல்லை இந்த வழக்குகளாக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு இந்த வழக்குகள் அனைத்தும் பொய்யான வழக்குகள் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் வாக்குகள் சரிபார்க்கும் பணியில் வாக்கு இயந்திரம் இன்றும் பழுதடைந்ததால் பரபரப்பு. நேற்று ஒரு இயந்திரம் பழுதான நிலையில் சரிபார்ப்பு பணியான 4ஆம் நாளில் இன்றும் பழுது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை எதிர்த்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம். பெண்ணாகரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எம்பி LK சுதீஷ், விஜய பிரபாகரன் உள்ளிட்டோர் பங்கேற்று கர்நாடக அரசை கண்டித்து கோஷம். ஈரோடு திமுக மாவட்ட பொறுப்பாளராக இருந்த தோப்பு வெங்கடாச்சலத்தின் கட்சி பதவி பறிப்பு. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதிரடி அறிவிப்பு. திமுக கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டாலும் திமுகவில் தான் நீடிக்கிறேன் என தோப்பு வெங்கடாச்சலம் பேட்டி. நடந்து முடிந்த தேர்தலில் மட்டுமல்ல, இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களிலும் உட்கட்சி பூசல்கள் இருந்ததற்கு ஆதாரம் இருப்பதாகவும் அதிரடி கருத்து. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தமிழ்நாடு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் வினோத் சாமி தரிசனம். தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டை வெற்றிகரமாக தாக்கல் செய்து மக்களுக்கு நன்மை பயக்க ஏழுமலையானிடம் வேண்டியதாக அமைச்சர் வினோத் தகவல். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மீண்டும் போராட்டத்தை தொடங்கிய தூய்மை பணியாளர்கள். ரிப்பன் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த பேரணியாக சென்ற தூய்மை பணியாளர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் பேச்சுவார்த்தை. செங்கல்பட்டு மாவட்டம் சோத்துப்பாக்கத்தில் எலக்ட்ரிக்கல் கடையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்சாதன பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்த நிலையில் வானளவு புகை எழுந்ததால் பொதுமக்கள் மூச்சு திணறலால் அவதி. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே அரபிக் கடலோர பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கேரள மீனவர் சூறாவளி சிக்கி கடலில் விழுந்த நிலையில் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் விரைந்து சென்று காப்பாற்றியுள்ளனர். கடலுக்குள் நடந்த அதிர்ச்சிகர காட்சிகள் குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக ராம்குமார். அதாவது குமரி மாவட்டம், அதாவது மேற்கு அரபிக்கடல் பகுதியில் வீசிய சூறைக்காற்றில் கேரள நாட்டு படகு ஒன்று கவிழ்ந்து இந்த படகில் இருந்தவர்கள் மீனவர்கள் மிகவும் உயிருக்கு போராடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அந்த மீனவரை மீட்ட கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் போராடி மீட்டு அந்த கரைக்கு கொண்டு வந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இன்று அரபிக்கடல் பகுதியிலிருந்து 2 மாத இடைவேளைக்கு பிறகு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் போன இடத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பதவதைக்க வைக்கும் காட்சிகளாக அமைந்துள்ளது. குமரி மேற்கு அரபிக்கடலோர பகுதியில் நேற்று இரவு முதல் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. வானிலை ஆய்வு மையம் காரணமாக நேற்று நள்ளிரவு முதல் நல்ல மழை பெய்யும் எனவும் சூறைக்காற்று 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் நேற்று அரபிக்கடல் பகுதிகளில் நேற்று சூறைக்காற்று வீசியிருந்ததால் கடல் பகுதியில் கடல் சீற்றமானது இருந்து வந்தது.
ஆழ்கடலில் இதன் காரணமாக மீன்பிடித்துக் கொண்டிருந்த கேரள மீனவர்களின் நாட்டு படகு சூறாவளி காற்றில் சிக்கிக் கொண்டது. அந்த கடலுக்குள் அந்த படகான கவிழ்ந்து படகில் இருந்த கேரள மீனவர்கள் படகின் மேல் அமர்ந்தபடியே உயிருக்கு போராடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதை அந்த பகுதியை மீன்பிடிக்க சென்ற குமரி மாவட்ட மீனவர்கள் பார்த்து அவர் உயிருக்கு போராடிய கேரள மீனவர்களை பத்திரமாக மீட்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கி அவர்களை மீட்டு தேங்காய்பட்டணம் துறைமுகத்துக்கு கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அவரது உறவினருக்கு தகவல் கொடுத்து அவர்களை பத்திரமாக ஊருக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் மீனவர் நடுக்கடலில் பரிதவித்த காட்சிகளானது தற்போது வைரலாகி வருகிறது. ராம்குமார். மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.